வணக்கம். நேற்று வந்த இந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, இது வரைக்கும் 161 போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க. அதில் என்னன்னா ரெண்டு கட்டமாக நடத்துனதில் ரெண்டு கட்டத்துலேயுமே ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஒரு பேலன்ஸ் வேகன்சி நின்றுச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது கட்டம் நடத்தும் போது இந்த 29 வேகன்சிஸ் நின்றுச்சு. வேரியஸ் கேட்டகரினா என்னென்ன இடஒதுக்கீடு அடிப்படையில் நின்றுருக்காங்களோ அது அப்படியே நின்றுச்சு. இந்த டீட்டெயில் த கம்யூனிகேட் வில் பி சென்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எந்தெந்த இடஒதுக்கீடுக்கு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்க அந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஓடிஆரில் போய் செக் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் இது வில்லிங் பண்ணுறீங்களா அல்லது அன்வில்லிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கேட்குது. கிரீன் கலரில் ஒரு காலம் இருக்குது. அதில் வில்லிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வில்லிங் பண்ணலாம். வில்லிங் பண்ணால் இது ஒரு நல்ல ஸ்கீம்னு கூட வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லே இதை பண்ணியிருக்கலாம், ரெண்டாவது கவுன்சிலிங்கில் இதை பண்ணியிருக்கலாம், ஆனால் மூணாவது கவுன்சிலிங் இது பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். அந்த மூணாவது இதில் வில்லிங் எல்லா பேருக்கும் மேக்ஸிமம் அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வில்லிங் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் போய் வில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வில்லிங் ஆளுகளை மட்டும் கூப்பிடுவாங்க. அதில் இப்போ போய் வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. இது வரைக்கும் அடுத்த ஆப்ஷன் வச்சு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னம்னா, நீங்கள் வில்லிங் கொடுத்தீங்க அது அத்தாரிட்டி கிடைக்கும், அதனால உங்களை நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்துடுவீங்க. அவ்வளவு இப்போ இந்த 29 வேகன்சி கேரி ஃபார்வர்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 29 வேகன்சி கேரி ஃபார்வர்டா ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய வேலையே கிடைக்கல, அந்த வேலை ஆகல. ரெண்டாவது ஒரு சொன்னோம் அப்படின்னம்னாக்க, இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரிசல்ட் போட்டாங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரிசல்ட்டில் இப்போ இவருக்கு எவ்வளோ கூப்பிட்டுருக்காங்கன்னா 1:2 கூப்பிட்டுருப்பாங்க கவுன்சிலிங்க்கு. இந்த 1 கூப்பிட்டதில் இந்த எக்ஸர்வீஸ் மேன் ஒருத்தர் வேலை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில், எக்ஸர்வீஸ் மேன் மட்டும் இல்லை, இங்கே பேக்வர்டில் ஒருத்தர் எடுக்கலை. இவங்க வேலையில் உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. இல்லாட்டி வேற ஏதோ சம் ரீசன்னால இவங்க எடுக்காம இருக்காங்க. இந்த வேகன்சி கூட என்ன ஆகுது, இங்கே எக்ஸர்வீஸ் மேனில் மட்டும் பாருங்க, இங்கே ஒரு வேகன்சி காலி, அப்புறம் இங்கே பாருங்க டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் ஒன்று காலி, அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன்லேயே டினோட்டட் காஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே ஒன்று. இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னாக்க வேகன்சியை யாரும் எடுக்கலை. திருப்பியும் வெயிட் பண்ணி திருப்பியும் இந்த வேகன்சி ஃபில் பண்ணாமே போயிடும். இந்த வேகன்சி என்ன ஆகுதுன்னே யாருக்குமே தெரியல. இது வெளிப்படைத்தன்மையும் இல்லை. காரணம், இப்போ கூப்பிடுறப்ப 1:2 கூப்பிடாம இது வெறும் இன்டர்வியூ கூட இல்லை, இது நான் இன்டர்வியூ போஸ்ட். இதுல 1:8 அல்லது 1:10 அப்படி கூப்பிட்டு கூட வெறும் கவுன்சிலிங் மட்டும் தான் அங்கே அட்டன் பண்ணியிருப்பாங்களே ஒழிய ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு வேலை எடுக்கல அப்படின்னா அடுத்த இருக்க கேட்டுக்கலாம். அது நிறைய இருக்கும். இந்த வேலை இங்கே டெர்மினேட் ஆயிருக்கும், இங்கே கேரி ஃபார்வர்டு ஆக. இதனால தாழ்மையான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் இப்போ இந்த குரூப் 2 இதுல இப்போ குரூப் 2ல பண்ணது எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால ஏன்னா இது கேரி ஃபார்வர்டு ஆகி போய்கிட்டே இருக்கக்கூடாதுன்ற முடிவை இங்கேயும் எடுத்திருந்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 2ல இப்போ 4ல இருக்கவங்க, அது அடுக்கடுத்த ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னாக்க, அது வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்க, இந்த 4ல இருக்கவங்க 2க்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த 4க்கு 10,000 பேர் அப்படிங்கிற போது இந்த 10,000 பேர்ல ஒரு 2,000 பேராவது இந்த குரூப் 2ல வந்திருப்பாங்க. இந்த 2,000 பேர் வேஸ்டிங்கா போயிடும், அந்த போஸ்டிங் வேஸ்டா போயிடும். அதனால இப்போ எப்படி பரீட்சை வச்சிருக்கணும் அப்படின்னா, குரூப் 1 ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும், 2 இருந்திருக்கணும், அப்புறம் 4 இருந்திருக்கணும். அப்போ 1ல போறவங்க 1ல போயிருவாங்க, இதுல ரிஜெக்ட் ஆகிறவங்க 2க்கு வருவாங்க, இதுல ரிஜெக்ட் ஆகிறவங்க 4க்கு வருவாங்க. இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா அரசு அதிகாரிகள் மற்றும் அது துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணா அப்படின்னம்னாக்க இது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வேஸ்டா போகாது. இப்போ டிஎன்பிசி எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு. 29 வேகன்சி வேஸ்டா போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எடுத்த முடிவு தான் நல்ல முடிவு. அதனால இதை பத்தி நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அப்போ பாருங்க, எல்லா பேரும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வில்லிங் எல்லா பேத்துக்குமே மேக்சிமம் அனுப்பிச்சிருக்காங்க. வில்லிங் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஆசைப்பட்ட என்னது மேக்சிமம் கொடுங்க. அப்போ இந்த 29 பேர் போஸ்டிங் எடுத்துருவாங்க. மிச்சதை அந்த ஏப்ரல் 2nd வீக்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுக்காக ரொம்ப கண்ணீர் கதை அப்படின்னு சொன்னோம்னா, 2018க்கு அப்புறம் வந்தது 2021ல நடந்த இந்த எக்ஸாம், 2022ல நடந்த எக்ஸாம், 2024 வரைக்கும்
எக்ஸாம் வந்து ரிசல்ட்டு ஒன்றும் கன்ஃபார்மாக வரல. இப்போ பாருங்கள், இதில் ஃபெயிலியர் ஆகிருந்திருப்பாங்க, அதுக்கடுத்து இதிலேருந்து ரிஜெக்ட் ஆகுவாங்க. இத்தனை காலம் அவங்களோட எதிர்காலம் என்ன ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போது இந்த எதிர்காலம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கோட இளைஞர்களோட 7-8 வருஷ கால முடிவுக்கு வராமல் இருக்குது. அது ஏப்ரலில் செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்குது, இந்த போஸ்டிங் எடுக்காதனால தான் அந்த ஏப்ரல் செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து போடுங்க, அதிகம் ரீச் ஆகாது. இந்த பேசுங்க, நிறைய பேர் பேசுனீங்க அப்படின்னாக்கா இது வந்து சீக்கிரம் ரீச் ஆகும். அதை விட விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே அப்ஜெக்டிவ் டைப் தான் வைக்கிறாங்க. இது ஒரு வேண்டுகோளா, நம்ம முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். இந்த 2Aக்கெல்லாம் தயவு செய்து மெயின்ஸ் வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வரைக்கும் 2Aல வேலை பார்க்குறவங்களாம் திறமையா வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2013க்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கே வந்து மெயின்ஸ் எல்லாம் கிடையாது. 2013க்கு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிஸ்டமே வந்தது. அதனால தயவு செய்து இந்த மீன்ஸ் வேண்டாம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் செலுத்திட்டீங்கன்னா, இந்நேரம் 2 வருஷம் வந்து 2 வருஷ காலம் ஆயிடுச்சு. 2 வருஷ காலத்துக்கு முன்னாடி இருந்தே படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து போட்டியாளர்கள் ஒரே டம்ப் ஆயிட்டாங்க. ஒரே எல்லாமே எழுதுறாரு. இதனால போட்டியும் கடுமையாயிருது. இன்றைய இளைஞர்கள் ஒரே ஆள் எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணிட்டே இருக்காரு. அது முக்கியம் இல்லைல்ல. அப்போ எல்லா பேத்துக்குமே வேலை கிடைக்கணும், அதுதான் முக்கியம். ஒருத்தர் வந்து ஒரு டைம் ரீச்டில் ஆயிட்டாரு அப்படின்னா, குரூப் 1ல ஒருத்தர் பாஸ் ஆகக்கூடிய திறமை வந்துருச்சுன்னா, அவர் குரூப் 2 எழுதினாலும் பாஸ் ஆகுவார், குரூப் 4 எழுதினாலும் பாஸ் ஆகுவார். எல்லாமே அப்போ எல்லா பேத்துக்கும் கிடையாது. ஒருத்தரே 4 வேலையை வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணிட்டு இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ண, அங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ண, இப்படி ஆயிடுறாங்க. அப்போ கிடைக்காதவங்களோட நிலைமை, அந்த பாடலில் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் தயவு செய்து இந்த அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளணும். அதனால இந்த குரூப் 2க்கு மெயின்ஸு வேண்டாம். குரூப் 1 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் கூட மெயின்ஸ் வைங்க. இந்த தாழ்மையான ரெக்வஸ்ட்டை வைக்கிறோம். அது மாதிரி இந்த ரீச்டு ஜோனில் வந்தவங்க வில்லிங்கா அன்வில்லிங்கான்னு கேட்டிருப்பாங்க. தயவுசெய்து 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு மீண்டும் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் இந்த வேகன்சி ஃபில் ஆகும். ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த கதை, இந்த நீண்ட நேர கன்னிப்பாத் தீவு கதை வந்து முடிவுக்கு வரும். ஏப்ரல் 2வது வாரத்தில் முடிவுக்கு வரும். அதுவரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ வரைக்கும் உங்கள் கையில் பேனா கிடச்சி கையெழுத்து உங்கள் போஸ்டிங்க்கு போடலையோ அப்போ வரைக்கும் உங்களோட படிப்பை மட்டும் தயவு செய்து நிப்பாட்டிடாதீங்க. அறிவை வளர்த்துக்கங்க. அறிவு வேலைக்குன்னு கூட நினைக்காதீங்க. இந்த கணத்தை சந்தோஷமாக யோசிங்க. எது நம்ம நேத்தோட வாழ்க்கை, இன்றோட வாழ்க்கை, இந்த டிஎன்பிஎஸ்சி பரீட்சை மட்டுமே வாழ்க்கை கிடையாது. விரக்தியெல்லாம் ஆகாதீங்க தயவு செய்து. இந்த கணத்தை சந்தோஷமாக இது பண்ணுங்கள். பணம் இருந்தாலும் மனநிறைவை கொடுத்துறாது. பணம் மட்டும் இல்லை, பதவி எல்லாமே மனநிறைவை கொடுத்துறாது. என்றைக்குமே நம்ம உங்கள் மனசுக்குள்ளே தன்னைத்தான் சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, வெளியிலலாம் இல்லை. இதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த போட்டித் தேர்வாளர்கள் டிப்ரெஸ் ஆகாதீங்க. எனக்கு தெரியும் எல்லா பேரும் எவ்வளோ டிப்ரெஷனில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த அடியனோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்மளுக்கான காலம் வரும், அது வரைக்கும் பொறுத்துருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த கணத்தை கூட துன்பத்திற்கு துன்பம் கொடு, ஐயா சொன்ன மாதிரி தான். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இது சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், அனுபவிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அப்படின்னா இந்த கணத்தை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு மனசு லேசாகிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறது. அதனால் ஆல் தி பெஸ்ட். இந்த அடுத்து இதில் பார்ப்போம். தேங்க்யூ.